ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, அட்டோரா ஆப்போட அப்டேட்ட பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் ஆயிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அட்டோரா லாங் டர்ம் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜ். பாருங்க, இந்த ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பேமெண்ட் ப்ராப்ளமா இருக்கு, வித்ட்ராவல் ப்ராப்ளம். இதுல வந்து 10% ஆஃபர் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, லான்ச் பண்ணது ஆஃபர் எப்படின்னா, 5000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெய்லி இன்கமே உங்களுக்கு 2500 ரூபாய். ஓகேவா, 10 நாளைக்கு. அப்படின்னா நீங்க வந்து 10 நாளையில 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட 2500 ரூபா வச்சு கால்குலேஷன் பண்ணாலே 50,000 ரூபாய் எடுக்கிற மாதிரி இருக்கு. 5000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே. ஓகேவா, இப்படி ஆஃபர்ஸ் போட்டாலே நம்ம அலர்ட் ஆயிடணும், இந்த ஆப் க்ளோஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல வந்து போடுவாங்க 10 நாளையில எடுக்கிற மாதிரி. நம்ம போட்ட அமௌண்ட்டை 10 நாளையில எடுக்கிற மாதிரி இருந்தாலே அப்ப நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடணும் அந்த ஆப்பை. ஓகேவா, இன்னைக்கு வித்ட்ராவல் எடுத்துட்டு வரணுமே தவிர்த்து யாரையும் இன்வைட் பண்ணவோ அப்கிரேட் பண்ணவோ கூடாது. நம்ம போட்ட அமௌண்ட்டை எடுத்துட்டு தான் வரணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில பேரு 10 நாளையில எடுக்கிற மாரி இருக்கு, மேல மேல போடுவோம், இன்வைட் பண்ணுவோம்னு சொல்லி மெம்பர்ஸ ஜாயின் பண்ணி விட்டுட்டே இருப்பீங்க. அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணும்போது தான் நம்ம கடைசி நேரத்துல பெருசா போய் லாஸ் ஆகுவோம். இந்த ஆப் வந்து இப்ப பாருங்க, 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு டெய்லி இன்கம் இப்ப வந்து 4500 போட்டு 4500 பிரைஸு. டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. 5000 ரூபாய்க்கு 4500, 500 டிஸ்கவுண்ட் போட்டு சைக்கிள் 10 நாளையில டெய்லி இன்கம் 2500, டோட்டல் வந்து 25000. 11,000 இன்வெஸ்ட் பண்ணா டிஸ்கவுண்ட் போட்டு 9900 10 நாளையில 10 நாளையில எடுத்துடலாம். டோட்டலா 60,000 எடுக்கலாம். டெய்லி இன்கம் 6000. யார் தருவா இப்படி உங்களுக்கு? இது ஃபேக்கு. இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10,000, 11,000 இன்வெஸ்ட் பண்ணா டெய்லி இன்கம் 300, 500 அவ்வளோதான் கொடுக்குற ஆப். அப்போ அந்த கண்டிஷன்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். 10,000 இன்வெஸ்ட் பண்ணா டெய்லி 6,000 தருவானா, அது க்ளோஸ் தான். பேமெண்ட்டே வராது. இன்னைக்கு பேமெண்ட்டே வரல. ஓகேவா, பேமெண்ட் இன்னும் யாருக்கும் வராது. அதுக்கப்புறம் இந்த ஆஃபரை நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கார்டு மாதிரி தருவாங்க. ஒரு கார்டு மாதிரி தந்துட்டு, இதை பை பண்ணாதான் உங்களுக்கு வித்ட்ராவல் தருவோம், நீங்க இதை பை பண்ணி வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்பவும் நீங்க வந்து வாங்கக்கூடாது. நீங்க போட்டது லாஸ் தான், லாஸ் ஆயிடுச்சு. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா நீங்க திருப்பி அவங்க அந்த கார்டு வாங்குங்க, இது வாங்கினா உங்களுக்கு நாங்க பேமெண்ட் தருவோம்னு சொல்லி கார்டை வாங்க வைப்பாங்க. அப்படியும் நிறைய பேர் ஏமாந்து போய் அந்த கார்டை நீங்க வாங்குவீங்க. கார்டு வாங்கினாலும் உங்களுக்கு பேமெண்ட் வரப்போறது இல்லை. ஓகேவா, நீங்க அந்த கார்டை வாங்கினாலும் பேமெண்ட் தர மாட்டாங்க. அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா, லிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு லிங்கை தந்து இந்த லிங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்க ஆப் இது வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அடுத்தது ஏதாவது ஒரு லிங்கை தந்து ப்ராஃபிட் எடுக்க வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த லிங்குமே கரெக்டா 15 நாள் லிங்க் ரன் ஆகும், அதோட க்ளோஸ் ஆயிடும். அதனால இந்த ஆப்ல நீங்க லாஸ் ஆயிட்டீங்களா, அதோட அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அது அவங்க எந்த ஐடி தந்தாலும் சரி, கார்டு கொடுத்தாலும் சரி, லிங்க் தந்தாலும் அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. யாரையும் இன்வெஸ்ட் பண்ணாம தடுங்க. இது தெரியாம நிறைய பேர் கடைசியில நமக்கு பேமெண்ட் வரும்னு நினைச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை தடுத்துக்கோங்க. தேங்க்யூ.